வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 6 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் பெருசாக இல்லை, ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நேற்று நம்ம தமிழக அமைச்சரவை கூடியிருந்தது. ஸோ ஒரு 34,000 கோடிக்கு வந்து சில இம்பார்ட்டண்ட் திட்டத்துக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகே, லைக் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ்க்காக ஒதுக்கீடு பண்ணி இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் பேசிக் நியூஸ் தான். அப்படி இங்கே வந்தோன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு. என்னென்னா 2035க்குள் இந்தியாவுக்கு தனி விண்வெளி நிலையம், இஸ்ரோ தலைவர் வி நாராயணன். ஸோ நேற்று ஒரு நிகழ்ச்சியில் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் என்ன பேசியிருக்காருன்னா, 2035க்குள்ளே இந்தியாவுக்கான சொந்தமான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து விண்வெளியில் அமைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதுக்காக வந்து 2028 முதல் நாங்கள் வேலை லைக் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ஒர்க்ஸ். ஸோ 35க்குள்ளே அதோட ஒர்க்ஸ் ஃபினிஷ் ஆகி நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஸோ இதில் நம்ம சும்மா ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி படித்தது தான். என்னென்னா வந்து 2027 ககன்யான் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆல்ரெடி இஸ்ரோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் மனிதர்களை வந்து இந்தியாவோட தயாரித்த ஒரு விண்கலத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறது. சரிங்களா? அதான் ககன்யான் திட்டம். இதுக்காக வந்து இப்போது டெஸ்டிங் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 விண்கலத்தை அனுப்புவாங்க, ஆள் இல்லாத விண்கலம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை நெக்ஸ்ட்டு மனிதர்களை இது பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இயர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திராயன் 3 நம்ம ஆல்ரெடி 2023 பார்த்திங்கன்னா சவுத் போலில் போய் நிலவில் இருக்கிற சவுத் போலில் போயிட்டு தரையிறங்கி டேட்டாஸ்லாம் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு சந்திராயன் 4 பார்த்திங்கன்னா விண்கலம் நிலவில் தரையிறங்கி அங்கேருந்து மாதிரிகள் எடுத்து வந்து ஆராய்ச்சி செய்யும் திட்டம். இது வந்து 2028 சந்திராயன் 4 வந்து 2028 பிளான் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஜப்பானோட இதுவும் நடைபெறவில்லை. 2028 இதுவும் நடக்குது. நெக்ஸ்ட்டு சந்திராயன் 5 வந்து ஜப்பானோட சேர்ந்து 2028ஆம் ஆண்டு அதுவும் பண்ண போகிறாங்க. சந்திராயன் 5 வந்து சேம் ஆஸ் சந்திராயன் 4, ஆனால் ஜப்பான் கூட சேர்ந்து அதை பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, சரி. அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருது முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க தமிழக அரசாங்கம். சரிங்களா? இதே மாதிரி சென்ட்ரல்லையும் சில ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஊக்கத்தொகை மானியம்லாம் கொடுக்குற மாதிரி. இப்போ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் சில திட்டங்கள் இருக்குது. ஸோ இவங்களை ஊக்கிறதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல ஒரு சிறந்த கைவினை கலைஞர்கள் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டுருக்காங்க. அது என்னென்னா பார்த்திங்கன்னா கேஷு ப்ளஸ் 8 கிராம் கோல்டு. ஓகே, 8 கிராம் தங்கப்பட்டயம் ப்ளஸ் சர்டிஃபிகேட் மாதிரி தராங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சிறந்த கைவினை கலைஞருக்காக பூம்புகார் மாநில விருதும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு சிறந்த 10 கலைஞர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுவும் ஒரு 10, இதுக்கும் ஒரு 10 பேர். சரிங்களா? வாழும் கைவினை பொக்கிஷம் அது ஒரு விருது. இது பார்த்திங்கன்னா பூம்புகார் மாநில விருது. சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, பூம்புகார் மாநில விருது எதுக்காக வழங்கப்படுது, யாருக்காக வழங்கப்படுது. ஓகே, ஓகே. அதே மாதிரி இதில் வந்து டிஃபரன்ஸ் கேட்கலாம், இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா 65 அபோவ் ஏஜ் தான். ஓகே, பொக்கிஷம் விருது வந்து 65 அபோவ் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தருவாங்க. இது வந்து யாருக்கு வேணாலும் தருவாங்க. சரிங்களா? த டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி ஆர்டிக்கல் வந்து விவேகானந்தர் பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. அதே மாதிரி மெயின் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா மணிப்பூரில் ரீசெண்டாக
புதிய முதல்வர் பொறுப்பேற்றார் இல்லையா, அதை பற்றின ஒரு அனாலிசிஸ். அதே மாதிரி இங்கே வாக்குரிமை பற்றி ஒரு அனாலிசிஸ். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. அப்புறம் இங்கே நாடாளுமன்றத்தில் நடந்த சில இம்பார்ட்டண்ட் நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் கையெழுப்போம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 18% தான் டேக்ஸ் போட போகிறாங்க, டேரிஃபு. இது வந்து எப்போ சைன் ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தில் இது சைன் ஆகி நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ தான் தெரியும் இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன லைக் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு என்னென்ன டேரிஃப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே 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 நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஏஐ உச்சி மாநாட்டுக்கு தலைமை இந்தியாவுக்கு ஐநா பொதுச் செயலர் பாராட்டு. ஸோ நம்ம டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா February 19-20 ஏஐ சம்மிட் நடக்குது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஐநா வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு தேவையானது டெல்லியில் 19-20 ஏஐ சம்மிட் வந்து நடக்குது. சரிங்களா? ஓகே, நம்ம பார்ப்போம் இது நடந்த அப்புறம் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் உருவான பாரத் ஜென் ஏஐ விரைவில் 22 அலுவல் மொழிகளுக்கு விரிவாக்கம். ஸோ இப்போ நாடாளுமன்றத்திலலாம் பார்த்திங்கன்னா வந்து ஜென் ஏஐ மூலமாக 15 ஆல்ரெடி 15 லாங்குவேஜஸ்க்கு அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து 22 ஆப்ஷன்ஸாக வந்து 22 லாங்குவேஜஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாரத் ஜென் ஏஐ யூஸ் பண்ணி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஜிதேந்திரா சிங் பேசியிருக்காரு. ஸோ இந்த பாரத் ஜென் ஏஐ எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2024 அக்டோபரில் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஓகே, ஜஸ்ட் நேம் தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக. ஓகே, லைக் இட்ஸ் அ மல்டி கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் இப்போ ஏஐ வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுறோம்ல நம்ம. இந்த மாதிரி பாரத் ஜென் ஏஐ வந்து பன்மொழி சேர்க்கை நுண்ணறிவு. ஓகே, ஓகே அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா வளைகுடா கவுன்சில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சு. ஸோ கல்ஃப் கார்ப்பரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. சரிங்களா? இவங்களோட வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இது பண்ணியிருக்கேன். இந்த கல்ஃப் கார்ப்பரேஷன் கவுன்சிலில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில 6 நாடுகள் இருக்குது. சரிங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட் மீ ஜஸ்ட் ஹைலைட் இட்ஸ். ஓகே, பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி யுஏஇயோட நம்ம போட்டிருந்தோம். ரைட், ஸோ இப்போது அது மட்டும் இல்லாமல் இவங்களோடையும் ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 5 நாடும் கூட நமக்கு வந்துடுது. சரிங்களா? ஓகே, ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, ஸோ ஏன்னா இது ஒரு கார்ப்பரேஷன்றதுனால நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் இல்லையா? தனித்தனியாக போடுறத விட ஒரு கார்ப்பரேஷன் கிட்ட போய் நம்ம போட்டோம்னா லைக் தே வில் ஹேண்டில் திஸ் கண்ட்ரீஸ், லைக் தே ஆர் ஆல் பார்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரீஸ். ரைட், ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்வி விழிப்புணர்வு பணி இந்திய ஆசிரியருக்கு $10 லட்சம் பரிசு. ஸோ இவங்க ரூபில் நாக்கி அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட். ஸோ இவங்க வந்து கல்வியை பற்றி நிறைய விழிப்புணர்வு பண்ணதால் இந்த டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா $10 lakh வந்து சுமார் 9 crore வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இவங்க நேம் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போஸ் கேட்டால் என்ன பண்ணுறது. ஓகே, ஸோ துபாயில் நடந்த ஒரு உலக அரசுகளின் மாநாட்டில் இவங்களுக்கு அந்த பரிசு தொகையை கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா பாரத் டாக்ஸி செயலி அமித்ஷா தொடங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய ப்ரைவேட் டாக்ஸிஸ் இருக்குல்ல, ஓலா, ஊபர், ரேப்பிடோ, அந்த மாதிரி ப்ரைவேட் டாக்ஸிஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டே வந்து பாரத் டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. இங்கே இப்போதைக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்லேயும் டெல்லியிலையும் தான். ஓகே, ஸோ இது லைக் ஃப்யூச்சரில் எல்லா சிட்டிஸ்க்கும் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த டிரைவர்ஸை வந்து நம்ம எப்படி கூப்பிடணுன்னா சாரதின்னு சொல்லிட்டு கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பிஎஃப் எல்லாமே
பண்ணி தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு தேவையானது பாரத் டாக்ஸி எங்கே தொடங்கி வச்சாங்க, டெல்லி, குஜராத். இது எதுக்குன்னா வந்து ஒரு பப்ளிக் கவர்மெண்ட் டாக்ஸி மாதிரி. ஓகே, ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் ப்ரீமியர் லீக் இருக்குது இல்லையா, அதில் வந்து பெங்களூர் அணி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அகைன் சாம்பியன்ஸ். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டைம். லாஸ்ட் இயரும் அவங்க தான், ஐ மீன் 2024 அவங்க தான். ஸோ இப்போது 2026 இவங்க தான் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நாளைக்கு சந்திக்கலாம்.